ஸ்ரீ ராகவேந்திரர் துணை சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. குரு பெயர்ச்சி பலாபலன் 2026 ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெயரக்கூடிய இந்த பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா குருங்கிறது சுபகிரகம். இந்த சுபகிரகம் 9 கிரகத்தில் வலிமையானது. குரு அப்படின்னாவே குழந்தை பாக்கியத்துக்கு உரிய புத்திரக்காரருடைய கிரகம்னு அர்த்தம். குரு தொழில், வருமானம், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகம். இந்த வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வருடமும் அதிசாரமாகவும் அப்புறம் வக்கரகதியாக இப்படி மாறி வரக்கூடிய அமைப்பில் பக்கத்து கட்டம், அதாவது எந்த கட்டத்துக்கு பெயர்றாரோ அந்த கட்டத்துக்கு போவார். இப்போ பார்த்தீங்கன்னா காலசக்கரத்திற்கு 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற்று அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு அதிசாரமாக போகக்கூடிய அமைப்பு. அப்புறமும் ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் வக்கரகதியாக கடகத்துக்கு மீண்டும் ரிவர்ஸில் வரக்கூடிய காலகட்டங்கள். இப்படி குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு 2 கட்டத்திலையும் பயணிக்கக்கூடிய அமைப்பில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாங்க, எப்படி நமக்கு இந்த குரு பலனை, இந்த குரு பலாபலனை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் நம்ம தனித்தனியாக சொல்ல போகிறோம் பரிகாரத்துடன். ஏன் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை இருக்கலாம், குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கலாம், தொழில் நல்லா நான் உழைக்கிறேங்க அதற்கான வருமானம் இல்லை, கஷ்டப்படுறதுக்கான ஊதியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு நல்ல வலிமையாக வரும்பொழுது கண்டிப்பாக சிறப்பான பலாபலனை கொடுப்பாங்க. உச்சம் பெற்று வரக்கூடிய இந்த கடகராசியில் வரக்கூடிய அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 12 கட்டத்திலையும் 12 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டாக பெயரக்கூடிய அமைப்பு குருக்கு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் பல விஷயங்களை கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா தன்னோட சந்திரன்கிற இடத்துல குருச்சந்திர யோகமாக அமரக்கூடிய அமைப்பு ஒரு ப்ளஸ் தானுங்களே. அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக லாபத்தையும் அதிகமான வருவாயையும் அதிகமான ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க போகக்கூடிய ராசிகளும் இதில் உண்டுங்க. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். மிக சிறப்பான இந்த குரு பெயர்ச்சியோட பலாபலனில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில், ஜனன ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் என்னங்க, எனக்கு பணம் வரணும், நான் ஒரு 50 பவுன் நகையை அடமானம் வச்சுருக்கேன், கடன் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கியிருக்கேன், அல்லது 1 கோடி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பணம் வந்தால் தான் நம்ம தீர்க்க முடியும், நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்கணும். அப்போ இதுக்கெல்லாமே குரு எந்த இடத்துக்கு வந்தால் அந்த வரும்பொழுது நமக்கு அந்த பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய குருவுக்கு, இங்கே வரக்கூடிய அந்த கோச்சார குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அதை நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்டுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் இனி வரும் வீடியோவில் நம்ம பலாபலனை பார்ப்போம். விருச்சிக ராசி அப்படிங்கும் பொழுது காலசக்கரத்துக்கு 8ஆம் பாவங்க, அதாவது செவ்வாய் அதிபதியாக வரக்கூடிய உங்கள் ராசிக்கு அற்புதம், ஆனந்தம், விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் எதுங்க உங்களுக்கு, தனுஷு. 6ஆம் இடம் என்னதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனம். அப்போ உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறப்பாக கடகத்தில் உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்குறாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களுக்கு எல்லா பாக்கியமும் இந்த ஆண்டு உண்டுங்க. விருச்சிகத்துக்கு விமோச்சனம்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு உயர்வான அந்தஸ்தை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவும் போகக்கூடாது. யார் விருச்சிகமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்களேன், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கடன் பிரச்சனை தீரும், உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமணமே ஆகலைங்க 42 அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வயசு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம், ஏன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, நல்ல தொழிலதிபராக இருக்காங்க, ஆனால் மேரேஜ் செட் ஆகிறது ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பெண்கள் அந்தளவுக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், வயசு இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், வீடு இருக்கணும், நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு. அப்போ அந்த டிமாண்ட் வைக்கும்போது ஆண்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறனால இந்த அப்படியே விருச்சிகத்தை செவ்வாய்க்கிழமை பிறந்து செவ்வாய்க்கிழமையே
உடனேயே உங்களுக்கு வந்து குரு பெயர்ச்சி ஆகிறனால இந்த செவ்வாயுடைய ராசியை பார்க்கனால சிறப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய, அற்புதமான விஷயங்கள் நடக்கக்கூடியது நடக்கும். 5ஆம் பார்வையாக உங்களை பார்க்கறது அவ்வளோ விசேஷங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கல்வி வருங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கும், உங்கள் குழந்தைங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. வேலை இல்லாமல் என் பையன் உட்காந்துருக்கான், என் புள்ள கஷ்டப்பட்டுட்ருக்கா, எல்லாத்துக்குமே ஆரோக்கியமான விஷயங்கள் அப்படியே அதிசாரமாக வந்து உச்சத்தோடு உட்காரக்கூடிய. ஏன்னா நல்லா கேட்டுக்குங்க, சந்திரன் உங்களுக்கு வந்து நீச்சங்க, மனசில் உடிஞ்சு போயிருக்கேங்க, மனசளவில் ரொம்ப தீஞ்சு போயிருக்கேன், வெளியவே சொல்ல முடியாத வேதனையில் புழுங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு இனிமேல் நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம், அப்படியே ஒரு மிராக்கல் நடக்க போகுது உங்களால் அல்லது உங்கள் குழந்தைங்கனால. இது காத்திருந்து பாருங்கள். 7ஆம் பார்வையாக உங்கள் 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது மகரத்தை பார்க்கக்கூடிய விஷயமும் ரொம்ப சிறப்புங்க. எத்தனை முயற்சி பண்ணியிருக்கேன், எத்தனை எஃபெக்ட் போட்டிருக்கேன், சக்ஸஸே ஆகலை மேடம் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறவங்க என்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு நீங்கள் ஜாபுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணிகிட்ருக்கலாம், அல்லது ஒரு திருமணத்துக்காக நிறைய நான் அலைன்ஸ் பார்த்து ஓஞ்சி போயிட்டேன், எது வேணாலும் இருக்கலாம். அல்லது நான் வந்து ஒரு குழந்தைக்காக வந்து இவ்வளோ நாள் பிரார்த்தனை பண்ணேன், இத்தனை கோயில் ஏறி இறங்கினேன், எங்களுக்கு கிடைக்கல, ஏன்னு சரியாக பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த 3 விஷயத்தையும் தொழில், திருமணம், குழந்தை யார் கொடுப்பா அப்படின்னா குரு தான் கொடுப்பார். அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறது. அப்போ இந்த ராசிக்கு என்னாங்க பார்க்குறார், குருவை மட்டும் நேராக, எப்படி நம்ம இப்போ கேமராவை இப்படி நேராக நின்று பார்த்து பேசுகிறோமோ அது மாதிரி அந்த குருவுடைய கண்ணை பார்த்து எனக்கு வேணும் அப்படின்னு அப்படி உரிமையாக கேட்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிறதுனால தான் அந்த வியாழன் நோக்கு குருவாகவே மாறினவர் 2 பேருங்க. யாருன்னா ஈசனும் முருகனுங்க. அந்த குருவரில் அவங்க 2 பேர்த்துக்கு ரொம்ப சிறப்பு. தக்ஷணாமூர்த்தி வந்து தன்னுடைய ரூபத்தில் ஒரு ரூபமாக அமர்ந்தார் சிவன். அப்பேற்பட்ட அந்த குரு நமக்கு நல்ல பலாபலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் விருச்சிகத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் அமர்றாருங்க. அதே மாதிரி அந்த 2ஆம் இடத்துக்கும் 6க்கும் உடையவராக இருந்தனால ரொம்ப சிறப்பான நம்மளுடைய வியாதி போகும், நோய் நொடி தீரும், கடன் தீரும், உங்களுடைய மனக்கசப்பு எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விருச்சிகத்துக்கு அற்புதம். திருமணம் தடையாக இருந்துகிட்ருக்கு, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்கிறாங்களா, நல்லபடியாக ஏதாவது ஒரு மீடியேட்டரை பார்த்தாவது நீங்கள் ஜாதகத்தை வாங்கி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக கடகத்தில் இருக்கும்போதே கண்டிப்பாக பார்த்துருங்க, சிறப்பாக இருக்கும். சிறப்பான ஒரு அந்தஸ்தான உயர்வான இந்த மான மரியாதை போச்சு, சட்ட சிக்கலில் ரொம்ப வந்து அவமானம் ஆயிடுச்சு, ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு, நிறைய கடன் இருந்துச்சு, எல்லாமே குறையக்கூடிய அமைப்பில் நான் இருக்கேன்ட்டு குரு உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத காத்துட்ருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் போடுறது, திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்பு, விவசாயத்துறையிலலாம் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் உண்டுங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காசு உண்டு. அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் பணம் கொண்டு வந்து கொடுத்தானே ஆகணும். நீங்கள் என்ன தொழில் இல்லாட்டி ஏதாவது ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். சும்மாவே இருந்தீங்க, 6 மாதமே வேலை கிடைக்கல, போராடிட்டு இருந்தேன், இப்போ வேலை கிடச்சிருமா, அதை நான் வந்து ஜாதகம் எதுக்கு வந்து பார்க்குறாங்க, நமக்கு என்ன நடக்கும், எதை பிரச்சனையை தீரணும்னு தான் இங்கே வருவாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு நல்லது நடக்கணும், இந்த பொண்ணு நல்லா பொருத்தமாக வருமா, இந்த பையன் பொருத்தமா, ஏமா நல்ல காரியத்துக்கும் வருவாங்க. அப்போ இப்போ வந்து போன வாரம் வந்தாங்க, ஒரு குழந்தை வந்து 9வது முடிக்கவே போகிறாங்க, இப்போ எக்ஸாம் எழுதிட்டா 10வது வர போகிறா, இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சூரியன் செவ்வாய் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ இந்த பொண்ணு உச்சம் பெற்று சூரியன் வந்து சித்திரை மாதம் உட்காந்துருவா, கவலைப்படாதீங்க, அப்போ வந்து இவங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அப்போ அந்த கணிதம் அப்படிங்கிறது கணக்கு போட்டு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் 10 நாளில் ஃபோன் பண்ணி நமக்கு சொன்னாங்க, மேடம் நீங்கள் சொன்னீங்க, அதே போல் ஒரு பிரயாணம் போயிட்டு வந்துட்டு அவள் வந்து வந்துட்டா. அது மாதிரி நம்ம ஏன் வந்து சொல்கிறேன்னா, கிரகங்களை ஆய்வுகள் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ நமக்கு இந்த குரு சப்போர்ட் பண்ணும்போது இது மாதிரி நடந்துருங்க, வீடு கட்டிடுவீங்க, கல்யாணம் நடந்துடும், இந்த தடவை கண்டிப்பாக குழந்தைக்காரு வந்து உருவாகிரும் அப்படின்னு நம்ம அசால்ட்டெல்லாம் சொல்லலைங்க. கண்டிப்பாக குருவை வந்து நல்ல கிரகங்கள் நல்ல தொடர்பில் இருக்கும் பொழுது அது நமக்கு கைங்கரியம் பண்ணிடும். இதுக்கெல்லாம் வந்து பாக்கியம் இருக்கணும், புண்ணியஸ்தானத்தை பார்க்கும்போது இன்னும் அது விருத்தியை பண்ணிடும். குரு என்ன பண்ணுவாருங்க, விருத்தி வளர்ச்சியை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். அதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள்
விருச்சிக ராசிக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்யணும். நிறைய தனலாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கனால தொழில் செய்யாதவங்க தொழில் ஏதாவது நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் சப்பாவோ அல்லது ஏதாவது பிரான்ச்சஸ் போடணுனாலும் போடக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய லாபம் உண்டு. திருமணமாகாதவங்களாம் ஜாதகத்துக்கெல்லாம் எடுத்துருங்க. நல்லா பொருத்தம் பார்த்து திருமணத்துக்கான முயற்சியை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் இது மாதிரி லாட்ரி யோகம் இதெல்லாம் உண்டா அப்படின்னா உங்கள் தசாபுதி சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உண்டுங்க. துறை சார்ந்து சாதனை பண்ணக்கூடிய காலகட்டமாக விருச்சிகத்துக்கு இருக்குது. பயப்பட வேண்டாம். நீங்கள் மேலும் நல்லா இருக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும், என்னோடய பூர்வீகத்திலேருந்து அந்த பிரச்சனைகள் தீரணும், சொத்து வரணும், இது மாதிரி தனியான ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாதக கட்டத்தில் தசாபுதிலாம் பார்த்துக்கணும். ஜாதகத்தை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வழிபாடு அப்படிங்கும்போது நீங்கள் போகக்கூடிய கோயில் வியாழக்கிழமை போயிட்டு வாங்க, அல்லது செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் போயிட்டுலாம். எப்பயுமே இனிமேல் உங்கள் வீட்டில் கந்த குரு கவசம் போட்டு கேட்டுகிட்டே வாங்க, அல்லது பாராயணம் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ சொல்லிக்கிட்டே வாங்க. நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் எந்த கடவுள் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாரோ அந்த கடவுளை கெட்டியாக பிடிச்சி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறக்க அதோடைய வைப்ரேஷன் நமக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு விஷயத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கு அது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்போ ஆண்களாக இருந்தால் மஞ்சள் வேஷ்டி துண்டு கட்டிக்கோங்க. நீங்கள் நாழிக்கிணறு, அடுத்தது கடலில் குளிச்சுட்டு சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் 3 பொருட்கள், அதாவது தேன், பன்னீர், விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு 3 தடவை உள்பிரகாரத்தை நல்லா சுற்றி வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா குரு வழிபட நின்ற ஸ்தலம் எது அப்படின்னா அப்பனை முருகனை. அப்போ திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது திருமணம் தடை நீங்கும், தொழில் நல்லா வளர்ச்சி பெறும். நீங்கள் எதிரிகள் தொந்தரவு இருந்தால், எதிரியினால் பிரச்சனைகள் இருந்தால், மறைமுக எதிரி இருந்தாலும் அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் சரியாகும். ஏன்னா நம்மளுடைய பிரதமரே யாருங்க? விருச்சிக ராசிக்காரர்னு தான் சொல்கிறோம். அந்தளவுக்கு ஒரு விருச்சிகம் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பை கொடுக்கறது, ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கறது, இதெல்லாம் ஏன்னா மகா பெரியவரே அனுஷ நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஸோ அவருக்கு இல்லாத விஷயமா உடம்பு தொந்தரவெல்லாம் கொடுத்தது தான். அவருடைய விஷயங்கள் மறைந்த பிறகு இன்றளவும் நம்ம வழிபாடு எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ராசியை மட்டும் வச்சோ நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணவே கூடாது. கர்ம வினைகள் கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதுபடி அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமும் நம்ம அவங்கள ஒரு மகானாக சித்தராக ஏற்று நம்ம வழிபாடு எடுக்கிற அளவுக்கு உயர்ந்த ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா அதெல்லாம் இறைவனுடைய அவங்களுடைய ஆன்மாவுக்கும் இறைவனுடைய விஷயத்துக்கும் தொடர்பு லிங்க்கு, அந்த சித்தாந்தம் பேரானந்தம்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறத நிறைய ஆய்வுகள் இருக்குது. நிறைய நம்ம விஷயங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் விருச்சிகத்துக்கு குருவருள் நிறையா உண்டு. இந்த ஆண்டு பயன்படுத்திக்கிங்க. அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.